ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் நீங்க அன்மியூட் நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோ கேட்ல ஸ்பேனர் டயகிராம், ஸ்பேனருக்கான 2D டயகிராம் எப்படி வரையுதுன்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஸ்பேனர்ன்றது என்னன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் மெக்கானிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த ஸ்பேனர் நம்ம ஆட்டோ கேட்ல எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஆட்டோ கேட் சாஃப்ட்வேர் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்பேனர் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ரொம்ப வெரி சிம்பிள். நான் என்ன பண்றேன், இந்த 110 லைன் குடுத்துருக்காங்கல்ல, இந்த 110 லைன நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டிரா பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், 110 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா நான் 110 லைன டிரா பண்ணிட்டு, இந்த லைன்ல இருந்து கீழ இந்த லைனுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னா 110 தான். பட் இது 2த்துக்கு நடுவுல இருக்க கேப் பார்த்தீங்கன்னா நமக்கு 11. ஸோ இப்போ நம்ம என்ன ஆஃப்செட்ல ஒன் ஆஃப் த கமாண்ட் இருக்கு. அது என்னன்னா, ஆஃப் ஒன் ஆஃப் சாரி ஆட்டோகேட்ல ஒன் ஆஃப் த கமாண்ட் இருக்கு. அது என்னன்னா ஆஃப்செட் கமாண்ட். ஸோ நான் என்ன பண்றேன், ஓ குடுத்தோனே எனக்கு இங்க ஒரு கமாண்ட் வருது பார்த்தீங்களா? அத என்டர் பண்ணிட்டு, இப்போ ஆஃப்செட்டுக்கான மொத்த வேல்யூ என்னன்னா 11. நான் அத எப்படி நான் ஸ்பிட் அப் பண்றேன்னா 6.5 சாரி 5.5, 5.5 ஸ்பிட் அப் பண்றேன். ஏன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், நான் உங்களுக்கு மொத போட்டுறேன். 5.5 குடுத்து நான் என்ன பண்றேன், இந்த லைன்ல இருந்து கீழ மறுபடியும் இந்த லைன்ல இருந்து கீழ இப்போ நான் ஏன் இது இப்படி போட்டேன்னா, இருங்க நான் உங்களுக்கு செக் பண்ணிடுறேன். செக் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க. இதுல இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 இருக்கு. ஓகேங்களா? நான் ஏன் போட்டேன்னா, எனக்கு இங்க மிடில்ல இருக்கிறது பாருங்க. மிடில்ல இருக்க இந்த இமேஜினரி லைன் இருக்குல்ல, அதுதான் என்னன்னா இந்த 5.5, 5.5 மொத்தத்துக்கான வேல்யூ என்னன்னா 11. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்பிட் அப் பண்ணி இப்ப நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன். இப்போ இங்கிருந்து இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாரி இருக்கும். பட் வெரி சிம்பிள். அதாவது என்னன்னா, இந்த லைன்ல இருந்து இந்த இமேஜினரி லைன் இருக்குங்களா, இதுல இருந்து கீழ 2 தள்ளி அதுக்கப்புறம் 6 தள்ளணும். அதாவது நான் ஈஸியா வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. நான் ஒரு லைன் எடுத்துட்டேன்னா, லைன் எடுத்துட்டு நான் கீழ இங்க பாருங்க. கீழ தள்ளிட்டேன். நான் கீழ 2 என்டர் பண்ணிட்டு, மறுபடியும் இந்த சைடு 6 குடுத்து நான் என்ன பண்றேன், 6 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். இப்போ இது கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இங்க பாருங்க. நான் டைமென்ஷன் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இங்க இருந்து இது வரைக்கும் 2ங்களா? மறுபடியும் இங்க இருந்து 6. இந்த டயகிராம் இங்க குடுத்துருக்க டயகிராம் பாருங்களேன். இங்க இருந்து இது வரைக்கும் 6 வரைஞ்சிருக்கேனா, மறுபடியும் இங்க இருந்து இது வரைக்கும் 2. இதுதான் நம்ம என்னன்னா, இங்க இருந்து கீழ 2 அப்புறம் இங்க இருந்து இங்க 6. அவ்வளவுதான். இப்போ நம்ம இத எரேஸ் பண்ணிடலாம். கன்ஃப்யூஷனா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம சர்க்கிள் வரையணும். அதாவது வெளியே ஒரு சர்க்கிள், இதுவும் ஒரு சர்க்கிள் தான். அது நம்ம ட்ரிம் பண்ணியிருக்கோம். இது 2 டீட்டெயிலிங் இருக்கு. அப்புறம் இது 2த்துக்கான டிஸ்டன்ஸ் 17. இப்போ பாத்தீங்கன்னா, வெளிய இருக்க சர்க்கிள்க்கான ரேடியஸ் 16, உள்ள இருக்கிறது என்னன்னா 13. சோ, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, டேக் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் உள்ள இருக்கிறது என்னன்னா 16 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். மறுபடியும் நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணா நான் பழைய இது எனக்கு அப்படியே வரும். இந்த இடத்த பாயிண்டா வச்சு நான் என்ன பண்றேன், 13 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேனா. இப்போ என்டர் பண்ணிட்டு, இப்போ நம்ம சிம்பிளான ட்ரிக் ஒண்ணு இருக்கு. நான் என்ன பண்றேன், லைன் எடுத்துட்டேனா, லைன் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க. இந்த பாயிண்ட் வச்சு மறுபடியும் இந்த பாயிண்ட் வச்சு நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணிடுறேன் அவ்வளவுதான். இந்த லைன் நான் ஜஸ்ட் நான் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு நான் மறுபடியும் ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்றேன். ஆஃப்செட் இது மொத்தமா 17. சோ நம்ம என்ன பண்றோம்னா 8.5, 8.5 நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது நான் எப்படி சொல்றேன்னா இப்ப மொத்தமா என்னன்னா 17. சோ நான் என்ன பண்றேன், 8.5 பிரிக்கிறேன். அதாவது 8.5 குடுத்து நான் என்டர் பண்றேன். எதுல இருந்துன்னா இந்த ஸ்லாண்டிங் லைன் வருதுல்ல, இதுல இருந்து இங்க, இதுல இருந்து இங்க. நான் ஏன் 8.5, 8.5 வரேன்னா, இப்ப நான் டைமென்ஷன் செக் பண்றேன் பாருங்களேன். அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 17 வந்துடுச்சுங்களா? இங்க பாருங்க. இதுல சொன்ன 17 இங்க வந்துடுச்சு. அதுக்கான ரெஃபரன்ஸ் லைன் தான் நம்ம என்ன பண்றோம், இங்க ஸ்லாண்டிங்கா லைன போட்டு நம்ம இதை இப்படி வரைஞ்சிருக்கோம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இப்போ 17 நம்ம இப்போ கரெக்டா தான் வரைஞ்சிருக்கோம். இப்போ எனக்கு இது என்ன லென்த்ல இருக்குன்னா, இது என்ன லென்த்ல இருக்கோ அந்த லென்த்ல தான் இது இருக்கும். சோ இப்போ இத நான் என்ன பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இது வரைக்கும். சோ எக்ஸ்டெண்ட் டபுள் என்டர் அப்படின்ற ஒரு கமாண்ட். நம்ம ட்ரிம்முக்கு எப்பயுமே டபுள் என்டர் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட்க்கும் டபுள் என்டர் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கணும். இங்க இருந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றோம். மறுபடியும் இங்க இருந்து இது வரைக்கும். அதாவது சும்மா இப்படி வச்சாலே இது இந்த பக்கம் காட்டும். மறுபடியும் இந்த பக்கம் லைட்டா கர்சர தள்ளினா இந்த பக்கம் காட்டும். அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்றோம், வெளிய வந்துரும். இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடம் ட்ரிம் பண்ணணும்னா நமக்கான டயகிராம் வந்துரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க. இந்த இடம் ஒரு கர்வ் இருக்கா? அதுக்கான ரேடியஸ் எவ்வளவு குடுத்துருக்கான்? 47. இது என்னது? ஃபில்லட். நான் போன வீடியோஸ்ல நம்ம நெறைய எப்பவுமே எல்லா டயகிராம்லயும் நம்ம ஃபில்லட் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த ஃபில்லட்க்கான ரேடியஸ் எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா 47 குடுத்து என்டர் பண்ணிட்டு மல்டிபிள். ஏன்னா 2 டைம்ஸ் பண்ண போறோம். மேலயும் கீழயும். அப்போ இந்த லைன கிளிக் பண்ணி இந்த சர்க்கிள்ல கை வச்சா எனக்கு இப்படி வந்துரும். அதே மாரி இந்த லைன கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணா எனக்கு வந்துரும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப ஆல்மோஸ்ட் ஒன் சைடு நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், ட்ரிம் பண்ணேன்னா எனக்கு சால்வ் ஆயிடும். இது ஒண்ணு.
இதை ட்ரிம் பண்றேன். அதுக்கப்புறம் இதை ட்ரிம் பண்றேன். அதுக்கப்புறம் இதை ட்ரிம் பண்றேன். மிச்சம் எல்லாத்தையும் erase பண்ணுவேன். அதாவது இது இந்த லைனு, அதுக்கப்புறம் இந்த லைனு, இது இந்த லைனு, இந்த லைனு இதெல்லாம் டெலீட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ நீங்க மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க. இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா? இங்க பாருங்க. இப்போ இந்த இந்த ஆஃப் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம இங்க வந்து வரைஞ்சிட்டோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதே மாரி நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப இந்த சைடு என்ன குடுத்துருக்காங்க, அதே மாரி தான். பட் இங்க வந்து என்னன்னா, மேல 2 தள்ளியிருக்காங்க. போன இதுல வந்து இங்க இருந்து கீழ 2 தள்ளணுமா, இப்ப மேல 2 தள்ளி இந்த பக்கம் 6. இதுவும் அதே மாரி தான். வெரி சிம்பிள் தான். அதாவது இங்கிருந்து மேல வந்து 2 குடுத்து நான் என்டர் பண்றேன். மறுபடியும் இந்த பக்கம் 6 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, உள்ள இருக்க சர்க்கிள்க்கான ரேடியஸ் வந்து சாரி வெளிய இருக்கிறது வந்து 14.5 உள்ள வந்து 9. ஸோ நான் என்ன பண்றேன், சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் உள்ள வந்து சாரி வெளிய வந்து 14.5 என்டர். மறுபடியும் என்டர் குடுக்குறேன். என்டர் குடுத்துட்டு இங்க இங்க வந்து என்னன்னா, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 9 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணுறேன். போன இதுல போட்ட மாரி அதே ஸ்டெப்ஸ் தான். நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, அதாவது இந்த இடம் பாயிண்ட் இருக்கணும். இங்க இருந்து இது வரைக்கும் சும்மா அப்படியே இந்த பாக்ஸுக்கு நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணிடுறேன். இந்த லைன் வந்து நம்மளே வந்து போறது தான். நம்ம போட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம டயகிராம்ல வந்து நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எவ்வளவு குடுத்துருக்கான், 13. அப்போ 13ல பாதி எவ்வளவு? நம்ம இப்ப மறுபடியும் வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஆஃப்செட் பண்ணணும். சோ நம்ம ஏன் இப்ப இந்த ஆஃப்செட் பண்றோம்னா வந்து, இப்போ வந்து என்னன்னா, இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து இப்போ அது 2த்துக்குள்ள நடுவுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அதாவது இன்னும் எப்படி உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடைப்பட்ட இத வந்து நம்ம நார்மலா லைன மாரி இப்போ இது 2த்துக்கும் நடுவுல லைன போட்டும் நம்ம போடலாம். நம்ம வந்து நமக்கு வந்து ஈஸியா இருக்கணும் அப்படின்றனால தான் வந்து இது வந்து சிவில்ல வந்து நம்ம மேக்ஸிமம் நெறைய யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ இது வந்து இதுல பாதி வந்து எவ்வளவு வரும்னா வந்து ஆஃப்செட் வந்து என்னன்னா 6.5 வரும். என்ன பண்றேன், இப்ப நான் என்ன பண்றேன், கேர்ல வந்து குடுத்து நான் ஓனா ஆஃப்செட். இது வந்து என்னன்னா 6.5 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். எதுல இருந்து இந்த ஸ்லாண்டிங் லைன்ல இருந்து இதுல இருந்து மேல, அதே மாரி இதுல இருந்து கீழ. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், மறுபடியும் இப்ப டைமென்ஷன் செக் பண்றேன் பாருங்களேன். இதுல இருந்து பாருங்க 13 வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இப்ப நான் என்ன பண்ணணும், இப்போ வந்து இது போன இதுல பண்ண மாரி நான் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நான் என்ன பண்றேன், டபுள் என்டர். எங்க இருந்து? இங்க இருந்து இது வரைக்கும். அதே மாரி இங்க இருந்து இது வரைக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்றேன், அதே மாரி இப்ப நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, இந்த பக்கமும் அதே தான். இந்த ஃபில்லட் பண்ணோம்ல போன இதுல, அந்த மாரி நம்ம என்ன பண்றோம், ஃபில்லட் பண்றோம். ஃபில்லட்க்கான ரேடியஸ் வேல்யூ என்னன்னா 40 47. 47 குடுத்து நான் என்டர் பண்றேன். மல்டிபிள். ஏன்னா 2 டைம்ஸ் போறேன். சாரி. ஃபில்லட் ரேடியஸ் வந்து 47 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் மல்டிபிள். சரி. இல்லன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த இடம் ட்ரிம் பண்ணிடணும். ட்ரிம் பண்ணிட்டு கூட நம்ம மேபி ட்ரை பண்ணலாம். பட் என்னன்னா சர்க்கிள் வந்து நமக்கு அப்படியே ஆஃபா கட் ஆயிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்போ நான் வந்து இப்போ மறுபடியும் ஃபில்லட் பண்ணி காட்டுறேன். ஃபில்லட் ரேடியஸ் 47 என்டர் மல்டிபிள். ஸோ இங்க இருந்து இதுக்கு ஃபில்லட் பண்றேன். இங்க இருந்து இதுக்கு ஓகே. ஏன்னா, நம்ம ஒரு சில நேரம் நம்ம ஃபில்லட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து, சர்க்கிள் வந்து அப்படியே வந்து அந்த லைனோட அது ஃபில்லட் ஆகுறதுனால, அந்த லைனும் சர்க்கிளும் ஒண்ணா மெர்ஜ் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆயிடும்னா வந்து, கட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாயிடுது. அதனால தான் நான் எப்பயுமே வந்து போட்டு அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ண சொல்லுவேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து, இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே இப்போ நம்ம இத ட்ரிம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சிரும். இங்க பாருங்க. அதாவது இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ரிம் பண்ணிடணும். இப்போ ட்ரிம் பண்ணிட்டு, இப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஆட்டோ கேட்ல வந்து என்னன்னா, நம்ம ஜூம் பண்ணி நம்ம வந்து மிச்சம் இருக்கிற ஒரு சில காம்போனன்ட்ஸ்லாம் வந்து நம்ம இது பண்ற மாரி இருக்கும். அதாவது இங்க பாருங்களேன். இங்க பாருங்க. அதாவது இங்கிருந்து இது இருக்குங்களா? இங்க பாருங்க. இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காம்பவுண்ட் இருக்கு பாருங்க. அத ட்ரிம் பண்ணணும். அதே மாரி இங்க பாருங்க. இங்க இது பாருங்க. இங்க இப்படி இருக்கக்கூடாது. சோ நம்ம என்ன பண்ணணும், இத இங்க எடுத்துடணும். எடுத்துட்டா எனக்கு இங்க இப்படி வருதுங்களே, எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்லணும். அதே மாரி இங்க பாருங்க. இங்கேயும் வந்து இது இப்படி எனக்கு இப்படி இருக்கு. நம்ம ஜூம் பண்ணி பார்க்கணும். அதே மாரி இது எடுத்துடணும். எடுத்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணா போதும். டபுள் என்டர். அதாவது டபுள் என்டர். இங்க இருந்து இது வரைக்கும். அதே மாரி இங்க இருந்து இது வரைக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, இத மறுபடியும் நம்ம ட்ரிம் பண்ணிடணும். டபுள் என்டர். அதாவது இத ட்ரிம் பண்ணிடணும். மறுபடியும் இத ட்ரிம் பண்ணிடணும். அவ்வளவுதான். நமக்கான டயகிராம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க மறுபடியும் எகைன் டைமென்ஷன் செக் பண்ணி பாருங்களேன். இங்க இருந்து இது வரைக்கும் 13 இருக்குங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இங்க
ஓகேங்களா? இப்ப இங்கருந்து இது வரைக்கும் 13, 17 நமக்கு வந்து டைமென்ஷன் வந்து செக் பண்ணா நமக்கு கரெக்ட்டா வரும். அவ்வளோதான். இப்ப டைமென்ஷன் வந்து கரெக்ட்டா இருக்கு. இதுலருந்து இது வரைக்கும் 110 அது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்டே செக் பண்ணிட்டோம். அப்புறம் ஆஃப்செட் வந்து இதுலருந்து இது வரைக்கும் 11. ஸோ அவ்வளோதான். நம்ம வெரி சிம்பிளா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து, AutoCADல வந்து நம்ம இந்த ஸ்பேனர் டயகிராம் வரைஞ்சுட்டோம். ஸோ இப்ப இது பாருங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஆக்சுவலா நோ நீட். ஸோ தேவையில்லாததெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா வந்து நம்ம டெலீட் பண்ணுவோம். இந்த லைனு, அப்புறம் இந்த கீழ இந்த ஸ்லாண்டிங் லைனு, இந்த மெஷர்மென்ட் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. இந்த பாருங்க. இந்த மாரி இருக்கிறது எல்லாமும் நம்ம டெலீட் பண்ணுவோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த AutoCADல வந்து இந்த ஸ்பேனர் டயகிராம் வந்து நம்ம சூப்பரா வரைஞ்சோம். ஸோ இங்க பாருங்க. இதுல வந்து நீங்க வேணும்னா வந்து இந்த லைன வச்சு நீங்க ஒரு சில நெறைய வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க இந்த மாரி இங்க எதனா டிசைன் மாரிலாம் குடுத்துருப்பாங்க. அந்த மாரிலாம் ட்ரை பண்ணணும்னாலும் சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம எப்படி வந்து இப்போ நம்ம எப்பவுமே AutoCADல வந்து நம்ம இந்த 2டி ஸ்கெட்ச வந்து நம்ம ஈஸியா போட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்னா வந்து இதுலயே வந்து 3டி மாடல் வரும். அது நான் எப்படி பண்ணி காட்டுறதுன்னு நான் என்ன பண்றேன், முதல்ல நம்ம பேசிக்க ஃபுல்லா முடிச்சுட்டு 3டி மாடலிங்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தரா கன்டின்யூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கா? இல்லையா? எதனா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட போன சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து, நீங்க யூஸ் பண்ற கமெண்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுலருந்து என்ன பண்றேன், போன வீடியோஸ் வந்து நான் என்ன பண்ணேன், டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அந்த மாரி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கான கொரீஸ நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரியும். நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் எப்படி வந்து என்ன நானே எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறது. ஸோ நீங்க அதனால என்ன பண்ணுங்க, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.